என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி, பேரானந்தம், பெரும் மகிழ்ச்சி. நம்ம இப்போ ஜெனட்டிக்ஸில், மரபியலில், மாலிகுலர் பயாலஜியில், மூலக்கூறு மரபியலில், ஜீன் டிரான்ஸ்ஃபர் அண்ட் பாக்டீரியாவில் ஜீன்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன என்பதை பற்றி பார்த்தோம். கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற 3 எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றிலாம் படித்தோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயல்பு மாற்றத்தை பற்றி சென்ற வகுப்பிலே ஒன்றை நாம் பயின்றோம். டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டிஎன்ஏ தான் இன்வால்வ் ஆகுது. டிஎன்ஏ இஸ் இன்வால்வ்ட் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இயல்பு மாற்றத்தில் பங்கேற்கின்ற மூலக்கூறு டிஎன்ஏ என்பதை பற்றி படித்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ. மரபு பொருள் டிஎன்ஏ. அது எதில் அப்படின்னா பாக்டீரியோஃபேஜஸ் படிச்சிருப்போம், பாக்டீரியா படிச்சிருப்பேன். த வைரஸஸ் இன்ஃபெக்டிங் த பாக்டீரியா ஆர் known as பாக்டீரியோஃபேஜஸ். வைரஸுகளை தாக்கி அழிக்கின்ற பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கின்ற வைரஸுகளை நாம் பாக்டீரியோஃபேஜ்கள் என அழைக்கிறோம். இந்த வைரஸஸ் இன்ஃபெக்டிங் த பாக்டீரியா ஆர் known as பாக்டீரியோஃபேஜஸ். எந்த வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறதோ அதை பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். த வைரஸஸ் இன்ஃபெக்டிங் த ஃபங்கை ஆர் கால் த மைக்ரோஃபேஜஸ். பூஞ்சைகளை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்களை நாம் மைக்ரோஃபேஜ்கள் என்று அழைப்போம். The viruses infecting the blue-green algae, the cyanobacteria, are known as the cyanophages. நீலப்பச்சை பாசிகளை தாக்கி அழிக்கின்ற வைரஸ்களை நாம் சயனோஃபேஜ்கள் என்று அழைப்போம். நம்ம பார்க்க போகிறது 2 பேர். ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டும், மார்த்தா சேஸ். நம்ம ஈஸியாக ஹெர்ஷி அண்ட் சேஸ், சயின்டிஸ்டோட பேர் ஹெர்ஷி அண்ட் சேஸ் அப்படின்னு வச்சுக்கோ. அவள் 2 பேரும் இந்த பாக்டீரியோஃபேஜில் ரிசர்ச் பண்ணியிருந்தான். they did lot of experimentation in T2 bacteriophage. T2 bacteriophage அப்படிங்கிற ஒரு பாக்டீரியோஃபேஜில் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். இது என்ன பண்ணுறான்னு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 தெரிஞ்சால் இதுக்கு போகலாம். ஃபேஜ் இருக்கு பாருங்கல்ல, அதோட லைஃப் சைக்கிளில் 2 டைப் இருக்கும். ஒன் இஸ் கால்டு த லைட்டெக் சைக்கிள், another is called the லைசோஜெனிக் சைக்கிள். பாக்டீரியோஃபேஜ்களின் எண்ணிக்கை அதிகரிப்பில் சுழற்சியில் 2 முறைகள் காணப்படுகின்றன. ஒன்றிற்கு வீரியமுள்ள அல்லது லைட்டிக் சுழற்சி என்று பெயர், மற்றொன்றிற்கு வீரியமற்ற அல்லது லைசோஜெனிக் சுழற்சி என்று பெயர். அது தெரிஞ்சால் இதுக்கு போகலாம். வாட் இஸ் லைட்டிக் சைக்கிள்? லைட்டிக் சுழற்சி என்றால் என்ன? நீ உடனே எங்கள் வீட்டில் பிஎஸ்ஏ சைக்கிள் இருக்குது, ஹீரோ ரேஞ்சர் சைக்கிள் இருக்குது, லேடி பேர்ட் சைக்கிள் இருக்குன்னு அந்த சைக்கிள்லாம் சொல்லக்கூடாது. Now we are going to learn about லைட்டிக் and the lysogenic cycle. The proliferation of the virus causes death of the host cell. Death of the bacterial cell is said to be லைட்டிக் cycle. வைரஸ்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற சமயத்தில் அது பாக்டீரியாவின் இறப்பிற்கு காரணமாக இருந்தால் அதற்கு லைட்டிக் சுழற்சி என்று பெயர். பாக்டீரியோஃபேஜ்னா இப்போ சொன்னேன், இதை பாக்டீரியான்னு வச்சுக்கோ. த வைரஸஸ் இன்ஃபெக்டிங் த பாக்டீரியா ஆர் known as பாக்டீரியோஃபேஜஸ். பாக்டீரியாவை எந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுறாலோ அவளுக்கு பாக்டீரியோஃபேஜ்னு பேர். உள்ளே போய் அதில் மல்டிப்ளை ஆகி பாக்டீரியாவை சாகடிச்சுட்டு கீழே குதிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு லைட்டிக் சைக்கிள்னு பேர். வைரஸ் பாக்டீரியா மேலே உட்காந்துப்பா, அட்சாப்ஷன், பெனிட்ரேஷன் உள்ளே செல்வார்கள், தென் சிந்தசிஸ் டிஎன்ஏவையும் புரோட்டீனையும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாள், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அது உள்ளேயே ஒன்று சேர்ந்து முதிர்ச்சி அடைவார்கள், கடைசியில் பாக்டீரியாவை சாகடிச்சுட்டு குதிப்பான். ஸோ த proliferation of the virus or the infection of the virus causes death of the bacterial cell. We are calling it as லைட்டிக் cycle. பாக்டீரியாவின் மீது அமர்ந்து எண்ணிக்கையில் அதிகரித்து இறுதியில் பாக்டீரியாவை சீப்பாவுண்டா எனக்கே சொல்கிறப்ப அழுகாக வருது, பாக்டீரியாவை சாகடிச்சுட்டு டுவிங்கன்னு கீழே குதிச்சுட்டுன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் செட் டு பி லைட்டிக் சைக்கிள்.
அப்போ லைசோஜெனிக் சைக்கிள்னா என்ன? The proliferation of the virus causes no harm to the host cell. உள்ளே எண்ணிக்கையில் அதிகரிக்கின்ற சமயத்தில் வைரஸுகள் பாக்டீரியாவின் இறப்பிற்கு காரணமாக இல்லாமல் இருந்தால், doesn't causes lysis, டெத்தை காஸ் பண்ணாமல் இருந்தால், that cycle is said to be lysogenic cycle. அப்போ ரெண்டு இருக்கு. ஒன்று பாக்டீரியா மேலே உட்காந்து பாக்டீரியா பிராணனை போக்கிடுவா, காசஸ் த டெத் ஆஃப் த ஹோஸ்ட். இன்னொன்று உட்காந்துட்டே அவளை ஒம்புழுத்துட்டே இருப்பாள். சில பேர் புரிஞ்சுட்டியா, உள்ளே உட்காந்துட்டே அவளை ஒம்புழுத்துட்டே இருக்கிறது சாகடிக்காது, நோ ஹார்ம். இவளோட ரிசர்ச் என்னன்னா லைட்டிக் சைக்கிளில் ரிசர்ச் பண்ணிட்டா இது மாரி வைரஸ் பாக்டீரியா மேலே உட்காந்துட்டு உள்ளே போகிற மெட்டீரியல் ப்ரோட்டீனா டிஎன்ஏ. உங்களுக்கே தெரியும், பாக்டீரியோஃபேஜஸ் எடுத்துட்டோம்னா அதில் ரெண்டு தான் இருக்கும். ஒன்று நியூக்ளிக் ஆசிட் சரவுண்டட் பை ப்ரோட்டீன் ஷீட். வைரஸஸ் டெக்னிக்கலி known as நியூக்ளியோகேப்சிட்ஸ். வைரஸுகளை பொதுவாக நாம் நியூக்ளியோகேப்சிட் என்று அழைப்போம். பிகாஸ் it is consist of nucleic acid surrounded by protein sheath. வைரஸுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் மத்தியிலே நியூக்ளிக் அமிலமானது காணப்படும், அதை சூழ்ந்து புரதமானது இருக்கும். எனவே அதுக்கு பேரே நியூக்ளியோகேப்சிட் பேர். அப்போ இந்த வைரஸ் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுறான். உள்ளே போகிறது டிஎன்ஏவா ப்ரோட்டீனாங்கிறது இப்போ நம்ம சொல்லிவிடுவோம். டிஎன்ஏங்கிறது அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாதல்லவா. தே ஆர் டூயிங் ரிசர்ச். அப்போ தான் ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ உள்ளே போனது டிஎன்ஏவா, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், ஆர் ப்ரோட்டீனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அதுக்காக தான் ரிசர்ச். இந்த ரிசர்ச் முடிவில் தான் அவள் கண்டுபிடிச்சா டிஎன்ஏ த மெட்டீரியல், த நியூக்ளிக் ஆசிட் என்டர்டு த பாக்டீரியல் செல். பாக்டீரியா உள்ளே போனது டிஎன்ஏங்கிறத கண்டுபிடிச்சா. அது கடைசியில், அதுக்கு முன்னாடி அவள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் அவள் எடுத்துன்றது ரெண்டு. த எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் டேக்கன் பை ஹெர்ஷி அண்ட் சேஸ் ஃபார் தட் எக்ஸ்பெரிமெண்டேஷன், த பாக்டீரியோஃபேஜ், T2 பாக்டீரியோஃபேஜ் அண்ட் த இண்டஸ்ட்ரினல் பாக்டீரியம் ஈகோலாய். ஆய்வுக்கு ரெண்டு ஆய்வு பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று இண்டஸ்ட்ரினல் பாக்டீரியம் ஈகோலாய், இன்னொன்று T2 பாக்டீரியோஃபேஜ். கிளியர்? சந்தேகம் இல்லையே? இதாப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், நம்மளுக்கு லைட்டிக் சைக்கிளை பற்றி உனக்கு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சுனா இதுக்கு போகலாம். ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் த வைரஸ் காசஸ் டெத் ஆஃப் த பாக்டீரியல் செல். வைரஸுகள் தங்களுடைய எண்ணிக்கையில் அதிகரிக்கின்ற சமயத்தில் பாக்டீரியாவின் இறப்பிற்கு காரணமாக இருந்தால் அதை லைட்டிக் சைக்கிள் என்று அழைப்போம். இப்போ அவள் என்ன பண்ணால் பாக்டீரியோஃபேஜை வளர்க்க ஆரம்பித்தான். ஒரு பாக்டீரியோஃபேஜ் குரூப்பை என்ன பண்ணான்னா ஒரு கல்ச்சர் மீடியத்தில் க்ரோ பண்ணால், இன்னொரு பாக்டீரியோஃபேஜ் குரூப்பை இன்னொரு கல்ச்சர் மீடியத்தில் க்ரோ பண்ணால். ஒரு பாக்டீரியோஃபேஜை கல்ச்சர் பண்ணுறா பற்றி சொல்லணும். இது ஒரு கல்ச்சர் மீடியம், ரைட் சைடு ஒரு கல்ச்சர் மீடியம், லெஃப்ட் சைடு ஒரு கல்ச்சர் மீடியம் வச்சுக்கோ. இதற்கு பற்றி ஒன்றும் இந்த ஃபர்ஸ்ட் கல்ச்சர் மீடியத்தில் என்ன வச்சுருந்தான்னா, த கல்ச்சர் மீடியம் கண்டைன் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ். ஒரு கல்ச்சர் மீடியத்தில் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் ஆனது காணப்பட்டது. ரேடியோ ஆக்டிவிட்டின்னு நம்ம படிச்சிருப்போம், தெரியும். இந்த ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருந்தது. இன்னொரு கல்ச்சர் மீடியத்தில் அதே மாதிரி ஃபேஜை க்ரோ பண்ணுறா, அந்த T2 பாக்டீரியோஃபேஜஸ் ஆர் க்ரோன். அதில் என்ன இருந்ததுன்னா ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருந்தது. ஸோ த சயின்டிஸ்ட் டூ கல்ச்சர் மீடியாஸ், one culture medium with radioactive phosphorus, another culture medium with radioactive sulfur. இதுலேயும் they grow bacteriophage, T2 bacteriophage. இதுலேயும் some T2 bacteriophages are grown. ரெண்டு கல்ச்சர் மீடியத்துலேயும் T2 bacteriophage க்ரோ பண்ணலாம். கிளியர்? அப்போ எடுத்துட்டது என்ன? T2 bacteriophage. கல்ச்சர் மீடியத்தில் தான் க்ரோ பண்ண முடியும். One culture medium containing radioactive phosphorus, the culture medium with radioactive phosphorus. Another culture medium with radioactive sulfur. ஓகேயா? இப்படி இருந்தது. இதுலேயும் T2 பாக்டீரியோஃபேஜ் தூக்கி போட்டால், இதுலேயும் T2 பாக்டீரியோஃபேஜ் தூக்கி போட்டால், ரெண்டுலேயும் க்ரோ ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், viruses grown on radioactive phosphorus contained radioactive DNA. And viruses grown on the culture medium containing sulfur, அந்த radioactive sulfur எதில் இருந்ததோ it possesses radioactive protein. சில T2 பாக்டீரியோஃபேஜை ரேடியோஆக்டிவ் பாஸ்பரஸில் க்ரோ பண்ணதில் எல்லாத்துலேயும் என்ன இருந்ததுன்னா ரேடியோஆக்டிவ் டிஎன்ஏ இருந்தது. த வைரஸஸ் கண்டைன் ரேடியோஆக்டிவ் டிஎன்ஏ. இன்னொன்று தூக்கி ரேடியோஆக்டிவ் சல்ஃபரில் வளர்த்தா த T2 பாக்டீரியோஃபேஜஸ் பொசஸஸ் ரேடியோஆக்டிவ் ப்ரோட்டீன். ஏன்னு உனக்கு தெரியும். டிஎன்ஏ கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேசஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட். டிஎன்ஏல எடுத்துட்டேன்னா நைட்ரஜன் காரம் காணப்படும், சுகர் சர்க்கரை காணப்படும், பாஸ்பரஸ் காணப்படும். ஸோ இதில் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால இது ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த பாஸ்பரஸுக்கு போயிடுத்து டிஎன்ஏக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துடுது. இதே இதில் க்ரோ பண்ணோம் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்.
அந்த T2 பாக்டீரியோஃபேஜஸ் எடுத்துட்டோம்னா only the protein sheath shows radioactivity. இந்த வைரஸின் புரோட்டீன் புரத உரையில் மட்டுமே ரேடியோ ஆக்டிவிட்டி காணப்பட்டது. பிகாஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். புரதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் கந்தகத்தினால் ஆனது. அப்போ இங்கே நீ சல்ஃபர் மீடியத்தில் வளர்க்குற, அப்போ சல்ஃபர் மீடியத்தில் வளர்க்குற சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா அந்த சல்ஃபரில் இருக்க ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த ப்ரோட்டீன் ஷீட்டுக்கு போச்சு. ஸோ இட் ஷோஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. கிளியர்? இப்போ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பொறுமையாக கேட்டுப்போம். புக்கில் படிக்கிற சமயத்தில் அப்படியே கண்ணை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ க்ரோ பண்ணுறது ஹெர்ஷியன் சேஸ், க்ரோ பண்ணுறது 2 டைப் ஆஃப் பாக்டீரியோஃபேஜஸ். பாக்டீரியோஃபேஜஸ் இன் 2 டிஃபரெண்ட் கல்ச்சர் மீடியம், 2 விதமான வளர ஊடகத்திலே வளர்க்கிறார்கள். One culture medium possesses radioactive phosphorus, another culture medium possesses radioactive sulfur. ஒன்றிலே ரேடியோ ஆக்டிவ் திறனை பெற்றிருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஆனது காணப்பட்டது, இன்னொன்றில் கந்தகமானது காணப்பட்டது, சல்ஃபர். இதில் க்ரோ ஆச்சு பார்த்தீங்கன்னா the phages, the T2 bacteriophages grown on the radioactive phosphorus, the DNA of the virus possesses radioactivity. The T2 bacteriophages grown on the culture medium with sulfur, the protein sheath possesses radioactivity. இங்கே க்ரோ பண்ணதை வைரஸோட டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது, இங்கே க்ரோ பண்ணதில் ப்ரோட்டீன் ஷீட்டில் உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது. கிளியர்? ரைட். இப்போ என்ன பண்ணிட்டோம், we developed 2 bacteriophages. One shows radioactivity in the DNA, another shows radioactivity in its protein sheet. இப்பொழுது நமக்கு 2 வகையான T2 பாக்டீரியோஃபேஜ்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு T2 பாக்டீரியோஃபேஜில் ரேடியோ ஆக்டிவிட்டி என்பது அதனுடைய டிஎன்ஏவில் காணப்படுகிறது, மற்றொன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய புரோட்டீன் ஷீட்டில் காணப்படுகிறது. கிளியர்? பெருசாக சொல்லிட்டு போகிறேன்னு நினச்சிக்கோங்க, கதை மாரி, அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பக்கம் ஈகோலை பாக்டீரியா எடுத்துட்டார், இந்த பக்கம் ஈகோலை பாக்டீரியா எடுத்துட்டார். இப்போ அகைன் he took 2 கல்ச்சர் மீடியாஸ். they took 2 கல்ச்சர் மீடியாஸ். அவர்கள் 2 வளர் ஊடகத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு வளர் ஊடகத்தில் ஈகோலை பாக்டீரியம், இன்னொரு வளர் ஊடகத்தில் ஈகோலை பாக்டீரியம். both the culture medias contain the intestinal bacterium E. coli. இரண்டிலும் இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் நம்முடைய சிறுகுடலிலே வாழக்கூடிய ஈகோலை பாக்டீரியம் வளர்க்கப்பட்டிருந்தது, 2லேயும் இருந்துச்சு. இதில் என்ன பண்ணார், இந்த கல்ச்சர் மீடியத்தில் he poured the T2 bacteriophages which show radioactivity in its DNA. எதில் டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கோ அதை தூக்கி இந்த கல்ச்சர் மீடியத்தில் போட்டார். எதில் ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரோட்டீன் ஷீட்டில் இருக்கோ இதில் தூக்கி போட்டார். வாட் வில் ஹேப்பன், இன்ஃபெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் ஈகோலை பாக்டீரியம். இந்த ஈகோலையும் T2 பாக்டீரியோஃபேஜ் அட்டாக் பண்ணிது, இந்த ஈகோலையும் T2 பாக்டீரியோஃபேஜ் அட்டாக் பண்ணிச்சு. ஸ்டெப் உனக்கு தெரியும், அட்சாப்ஷன் ஒட்டிக்கொள்ளும், பெனிட்ரேஷன் ஊடுருவி உள்ளே செல்லும். உள்ளே போன அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இட் அண்டர்கோஸ் சிந்தசிஸ். அந்த பாக்டீரியால் டிஎன்ஏவை ஹெல்ப்பை வச்சுட்டு வைரஸ் தன்னை மாதிரி டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும், தன்னை மாதிரி ப்ரோட்டீன் ஷீட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும். சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன்னா அந்த ப்ரோட்டீன் ஷீட்டு டிஎன்ஏவும் ஒன்றா சேரும். ரிலீஸ், பாக்டீரியாவை சாகடிச்சுட்டு குதிக்கும். இந்த பக்கமும் பாக்டீரியாவை சாகடிச்சுட்டு குதிக்கும், இந்த பக்கமும் பாக்டீரியாவை சாகடிச்சு குதிக்கும். கிளியர்? One culture medium, both the culture medias have the intestinal bacterium E. coli. 2 வளர் ஊடகத்திலும் ஈகோலை பாக்டீரியம், எசரிஷியா கோலை பாக்டீரியமானது காணப்பட்டது. One culture medium infected with the T2 bacteriophage, its DNA shows radioactivity. ஒரு வளர் ஊடகத்தில் T2 bacteriophage ஆனது that is radioactivity, பாஸ்பரஸ் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏவை பெற்றிருக்கக்கூடியது தாக்கியது, இன்னொன்று ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரோட்டீன் இருக்கிறது தாக்கியது. என்ன நடக்கும்னு சொன்னேன், அட்சாப்ஷன் பாக்டீரியா மேலே ஒட்டிப்பா, பெனிட்ரேஷன் என்ட்ரி இன்டு த பாக்டீரியல் செல், பாக்டீரியாவின் செல் உட்புறத்தை டிஎன்ஏ சம்திங் நுழையும், ஏதோ ஒன்று நுழையும். தென் சிந்தசிஸ், தன்னை போன்ற மரபு பொருளை உருவாக்கி கொள்ளும். அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன், அசம்பிளி ப்ரோட்டீன் ஷீத்தும் அந்த டிஎன்ஏவும் ஒன்றா சேரும், மெச்சூர் முதிர்ச்சி அடையும். ரிலீஸ், கடைசியில் பாக்டீரியாலேருந்து கீழே குதிக்கும். இங்கே இருக்கிற பாக்டீரியாவும் செத்துப்படும், இந்த பக்கம் இருக்கிற பாக்டீரியாவும் செத்துப்படும். திஸ் இஸ் கால்ட் அ லைட்டிக் சைக்கிள். இப்போ உள்ளே போனது என்ன, இப்போ நம்ம படித்ததுனால டிஎன்ஏன்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த டிஎன்ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார். அப்புறம் என்ன பண்ணார், ஆஃப்டர் சம் டைம்ஸ் வைரஸ் கோட் ரிமூவ்டு ஃப்ரம் த பாக்டீரியா.
இந்த கல்ச்சர் மீடியம் இருக்கு பாருங்களேன், இந்த கல்ச்சர் மீடியத்தில் வைரஸ் கோட் இருக்கும், இந்த கல்ச்சர் மீடியத்துலையும் வைரஸ் கோட் இருக்கும். அது ரெண்டுலேயும் வைரஸ் கோட்டை ரிமூவ் பண்ண. அந்த வைரஸ் கோட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த கல்ச்சர் மீடியம் பை அஜிடேட்டிங் தெம் இன் பிளெண்டர். கலக்கி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, கலகலகலகலன்னு கலக்கி ரெண்டுலேயுமே வைரஸ், தட் இஸ் ப்ரோட்டீன் ஷீத், அந்த வைரஸ் கோட்டை தனியாக பிரித்து எடுத்தா. வைரஸ் கோட் செப்பரேட்டட் ஃப்ரம் த பாக்டீரியா யூசிங் பிளெண்டர், இந்த இடத்துல எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பேர்த்தையும் டிஎன்ஏவை பிரிக்கும். DNA of the virus particle removed by using centrifugation. சென்ட்ரிஃபியூஜ்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சென்ட்ரிஃபியூஜை வச்சுட்டு எதுலேயும் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணால், எதுலேயும் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணால் இன்ஃபெக்ஷன்லாம் முடிஞ்சுடுத்து. போத் கல்ச்சர் மீடியம் வித் த ப்ரோட்டீன் ஷீட் அண்ட் த வைரஸ் பார்ட்டிக்கல். ஏன் ப்ரோட்டீன் ஷீட்னு சொன்னேன்னா ஒட்டிக்கிறது பாருங்க, அட்சாப்ஷன், பெனிட்ரேஷன், உள்ளே போகிறது. அந்த உள்ளே போகிறப்ப என்ன ஆகும்னா சம்திங் கோஸ் இன்சைடு, மேலே இருக்கிறது அப்படியே அந்த வைரஸோட கவர் அப்படியே இருக்கும், ப்ரோட்டீன் ஷீட். அதை செப்பரேட் பண்ணால் யூஸிங் பிளெண்டர். உள்ளே போன அப்புறம் மல்டிப்ளை ஆகி வைரஸ் பார்ட்டிக்கல் வெளில வரும். the வைரஸ் பார்ட்டிக்கல் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த பாக்டீரியல் செல் ஆஃப்டர் லைட்டிக் சைக்கிள். அதை சென்ட்ரிஃபிகேஷன் மூலமாக செப்பரேட் பண்ணால் ரெண்டு பேர்ட்டையும் அது மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தால் what is the result? Bacteria which was infected with viruses had radioactive DNA shows radioactivity. எந்த பாக்டீரியா ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ வச்சுட்டு இன்ஃபெக்ட் பண்ணித்தோ அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது, பாக்டீரியா உள்ளே இருந்தது. The bacteria which was infected with viruses had radioactivity protein. இந்த பக்கம் இருக்க பாக்டீரியாவை ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு வைரஸை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணினோம், நார்மலாக இருந்தது. டஸ் நாட் ஷோ ரேடியோ ஆக்டிவிட்டி. இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி வைரஸ் பார்ட்டிக்கலில் வரலை. அப்போ பாக்டீரியா உள்ளே போனது என்ன, அதுதான் ஃபைண்டிங். டிஎன்ஏ, த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் வைரஸ் டு தி பாக்டீரியா. அப்போ வைரஸ்லேருந்து பாக்டீரியா உள்ளே போனது டிஎன்ஏ தானே தவிர ப்ரோட்டீன் ஷீட் உள்ளே போலேங்கிறத இவ கண்டுபிடிச்சான். This experiment is said to be Alfred Hersey and Martha Chase experiment. Simple. Lytic cycle ஞாபகம் வச்சுக்கோங்க. The proliferation of the virus causes death of the bacterial cell or lysis of the host cell. We are calling it as lytic cycle. பாக்டீரியாவின் உட்புறத்தை செல்லுகின்ற வைரஸ்கள் மல்டிப்ளை ஆகி எண்ணிக்கை அதிகரித்து இறுதியில் அந்த ஓம்புயிரியின் இறப்பிற்கு காரணமாக இருந்தால் அதை லைட்டிக் சுழற்சி என்று அழைப்பர். லைசோஜெனிக் சுழற்சி நோ ஹார்ம் டு த ஹோஸ்ட் செல்லுக்கு, ஓம்புயிரிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருந்தால் அதற்கு லைசோஜெனிக் சுழற்சி என்று பெயர். லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிளில் ரிசர்ச் பண்ணுறப்ப ஹெர்ஷி அண்ட் சேஸுக்கு என்னன்னா உள்ளே போனது வைரஸ்லேருந்து புரோட்டீன் ஆர் டிஎன்ஏவா. Because bacteriophage is chemically composed of nucleic acid surrounded by protein sheet. Bacteriophageகள் என்பவை வைரஸ். The virus is infecting the bacteria. பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸுகளுக்கு அல்லது பாக்டீரியங்களை தாக்கும் வைரஸுகளுக்கு பாக்டீரியோஃபேஜ்னு பேர். அதில் ரெண்டு பொருள் தான் இருக்கும். சென்ட்ரலில் இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட், அதை சுற்றி இருக்கிறது ப்ரோட்டீன் ஷீட். நியூக்ளிக் ஆசிட் சரவுண்டட் பை ப்ரோட்டீன் ஷீட். ஸோ வைரஸ் இஸ் டெக்னிக்கலி known as நியூக்ளியோகேப்சிட்ஸ். வைரஸுகளை பொதுவாக நியூக்ளியோ கேப்சிடுகள் என்று அழைப்பார்கள். அப்போ உள்ளே போனது என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ரெண்டு கல்ச்சர் மீடியம், இந்த பக்கம் ஒரு வளர் ஊடகம், இந்த பக்கம் வளர் ஊடகம். இங்கேயும் வைரஸை வளர்க்குறார், இங்கேயும் வைரஸை வளர்க்குறார். கிளியர்? இங்கே T2 பாக்டீரியோஃபேஜை வளர்க்குறார், இங்கேயும் T2 பாக்டீரியோஃபேஜை வளர்க்குறார். திஸ் கல்ச்சர் மீடியம் possesses radioactive phosphorus. திஸ் கல்ச்சர் மீடியம் possesses radioactive sulfur. இங்கே இருக்கிறதுல ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது பாஸ்பரஸில் இருந்தது கல்ச்சர் மீடியத்தில், இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது சல்ஃபரில் இருந்தது. இங்கே இதை க்ரோ பண்ணுறோம், இதை க்ரோ பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பாஸ்பரஸ் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸில் நம்ம க்ரோ பண்ணோம் பாருங்களேன், அந்த வைரஸோட டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது. இங்கே ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில் க்ரோ பண்ணோம் பாருங்களேன், இந்த ப்ரோட்டீன் ஷீட் பொசஸஸ் தட் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஏன்னு உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேசஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட். நைட்ரஜன் காரம், சர்க்கரை மற்றும் பாஸ்பேட்டுகள் இங்கே காணப்பட்டதால் ரேடியோ ஆக்டிவிட்டி அங்கே போயிடுது, பாஸ்பரஸுக்கு போயிடுது. இங்கே ப்ரோட்டீன்ஸ் ஆர் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். அப்போ சல்ஃபர் இங்கே இருந்தது கந்தகம். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி இங்கே போயிடுது. ஸோ இந்த பக்கம் T2 ரெடி, இந்த பக்கம் பாக்டீரியோஃபேஜ் ரெடி.
அப்புறமா இந்த பக்கம் 2 கல்ச்சர் மீடியம் இருந்தது. ஒன் கல்ச்சர் மீடியம் வித் ஈகோலை பாக்டீரியம், இந்த கல்ச்சர் மீடியம் வித் ஈகோலை பாக்டீரியம். ரெண்டுலேயும் என்ன இருந்தது? கல்ச்சர் மீடியத்தில் ஈகோலை இருந்தது. இந்த சைடு இருக்கு பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா பாருங்களேன், இதை என்ன பண்ணார், இந்த T2 பாக்டீரியோஃபேஜை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணார். டிஎன்ஏ போர்ஷன் ஷோஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த பக்கம் இருக்க ஈகோலையை இங்கே இருக்கிற T2 பாக்டீரியோஃபேஜை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணார். இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி எதில் இருந்தது? ப்ரோட்டீன் ஷீட்டில் இருந்தது. எப்படி மெத்தட் தெரியும் உங்களுக்கும்? பாக்டீரியா மேலே ஈகோலை மேலே வைரஸ் ஒட்டிப்பா, அட்சாப்ஷன், தென் இட் லீட்ஸ் டு பெனட்ரேஷன், உள்ளே போவா. உள்ளே போனோடனே சிந்தசிஸ் ஆஃப் வைரல் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் ஷீட், பாக்டீரியா உள்ள வைரஸோட டிஎன்ஏவும் ப்ரோட்டீன் ஷீட்டு ஃபார்ம் ஆகும். அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன், போத் ஆர் அசம்பிள்ட் அண்ட் மெச்சுரேஷன் முதிர்ச்சி அடையும். ஃபைனலி ரிலீஸ். பாக்டீரியாவை உடம்பை கீழ்ச்சிட்டு கீழே குதிப்பா. இந்த பக்கமும் வைரஸ் குதிக்கும், இந்த பக்கமும் வைரஸ் குதிக்கும். அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் ஃபஸ்ட் இந்த வெளியில் இருக்க ப்ரோட்டீன் ஷீட் மேலே ஒட்டிக்கிறது பாருங்களேன், அட்சாப்ஷன். அதை நம்ம ஐசோலேட் பண்ணணும். அதுக்கு தான் பிளெண்டரை வச்சுருந்து ஐசோலேட் பண்ணலாம். இந்த பக்கமும் ப்ரோட்டீன் ஷீட் ஐசோலேட்டட், இந்த பக்கமும் ப்ரோட்டீன் ஷீட் ஐசோலேட்டட். இந்த பக்கம் புதுசாக வந்த வைரஸ் பார்ட்டிக்கல், இந்த பக்கம் புதுசாக வந்த வைரஸ் பார்ட்டிக்கல், அது ரெண்டையும் சென்ட்ரிஃபிகேஷன் மூலமாக ஐசோலேட் பண்ணிட்டான். ஃபைனலாக பார்த்தப்ப ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஃபேஜை வச்சுட்டு நம்ம பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணோன்னா அதில் மட்டும் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது. ப்ரோட்டீன் ஷீட்டில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடியதை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணினால் அந்த பாக்டீரியாவில் ரேடியோ ஆக்டிவிட்டி வரலை. அப்போ அதனால் பாக்டீரியா உள்ள பாஸ் ஆனது, உள்ளே போனது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறது யாராக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத அவள் கண்டுபிடிச்சா. தட் இஸ் டிஎன்ஏ. ஃபைண்டிங் டிஎன்ஏ, த ஜெனட்டிக் மெட்டீரியல் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் த வைரஸ் டு த பாக்டீரியா. வைரஸிலிருந்து பாக்டீரியாவின் உட்புறத்தை சென்றது இதுதான் என்பதை கண்டுபிடித்தார்கள். இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். புக்கில் குட்டியாக படம் கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ எம் நாட் வெல் வர்ஸ்ட் இன் திஸ் டெக்னாலஜி. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. அந்த புக்கில் இருக்க டயக்ராமை காமிச்சு எல்லாம் உங்களுக்கு சம்வாட் யூஸ்ஃபுல் எப்படி இருக்கும் அதை காமிச்சிட்டு போவோம். ஓகே, வெயிட் ஃபார் அ வைல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது இல்யூஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சயின்டிஸ்ட் எப்படி வி ஆர் ஸ்டடிங் ஒன்லி த ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் எப்படி பண்ணினாங்கிறத எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பாருங்க, இது என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம். சி ஹியர். ஐ ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. இங்கேயும் பாக்டீரியோஃபேஜ் இருக்கா, இங்கேயும் பாக்டீரியோஃபேஜ் இருக்கா. இங்கே பாக்டீரியோஃபேஜ் எடுத்துட்டேன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இதோட டிஎன்ஏல இருக்குது. இங்கே பாக்டீரியோஃபேஜ் எடுத்துட்டோன்னா அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரோட்டீன் ஷீட்டில் இருக்குது. இது ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸை வச்சு இன்ஃபெக்ட் பண்ண வைரஸ். இது ரேடியோ ஆக்டிவிட்டி சல்ஃபர் இருக்கக்கூடியதை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணுது. இவா 2 பேருமே என்ன பண்ணுவான்னு தெரியும். இது ஒரு லைன் வச்சுக்கோங்க, இது ஒரு லைன் வச்சுக்கோங்க. The viruses infecting the bacteria are known as the bacteriophages. பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸுகளை நாம் பாக்டீரியோஃபேஜ்கள் என அழைக்கிறோம். முதல்ல பாக்டீரியா வைரஸ் மேலே வந்து உட்காந்துப்பா, அட்சாப்ஷன்னு பேர். அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன். இந்த வைரஸோட டிஎன்ஏ பாக்டீரியா உள்ளே போகும், அதுக்கு பெனிட்ரேஷன்னு பேர். பெனிட்ரேஷன் முடித்ததுக்கு அப்புறம் என்னாகும், தன்னை மாதிரி காப்பீஸை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிப்பா. அது உங்களுக்கு சிந்தசிஸ் வரும், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அதெல்லாம் இங்கே வரல. இப்படியே வந்ததுக்கப்புறம் இன்ஃபெக்ட் ஆகுது. இன்ஃபெக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பிளண்டிங்னு சொன்னேன் பாருங்களேன். இந்த பிளண்டர் மூலமாக என்ன பண்ணான்னா இந்த ப்ரோட்டீன் ஷீட்டை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தா. இந்த ப்ரோட்டீன் ஷீட்டை தனியாக எடுத்து பார்த்தப்ப என்ன பாருங்கோ, நோ ரேடியோ ஆக்டிவிட்டி டிடெக்ட் இன் த சூப்பர் நேட்டன்ட். சூப்பர் நேட்டன்ட்னா புறப்பரப்பில் மிதக்கக்கூடியவைன்னு அர்த்தம். இதுமாரி உள்ளே போச்சு பாருங்களேன், உள்ளே யார் பேருக்கா அப்படின்னா வைரஸோட டிஎன்ஏ மட்டும் பேருக்கு. இந்த வைரஸ் மேலே இருக்கா பாருங்களேன், ப்ரோட்டீன் ஷீட் அப்படியே வெளில இருக்கும். இதை நம்ம பிளண்டிங் மூலமாக எடுத்து பார்த்தப்ப அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லவே இல்லை. புறப்பரப்பில் மிதக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஷீட்டில் இல்லை. ஆனால் இந்த செல் உள்ளே இருக்குது பாருங்களேன், இந்த செல்லு உள்ளேயும் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது. இதுலேருந்து மல்டிப்ளை ஆகி லைசிஸ் ஆகி கீழே குதிச்சா பார்த்தேலோனோ வைரஸஸ், அவால்ட்டி ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது. இது ஒரு மெத்தட். இங்கே பாருங்க, இது என்னன்னா ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் இருக்குது பாருங்களேன், ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரோட்டீன் ஷீட் இருக்குது பாருங்களேன். 1 minute கவனிங்கோ. ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரோட்டீன் ஷீட்டில் இருக்குது பாருங்களேன். அந்த T2 பாக்டீரியோஃபேஜை வச்சுட்டு இன்னொரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணால், தட் இஸ் அனதர் குரூப் கல்ச்சர் மீடியத்தில். அப்போ என்ன ஆகும்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இதோட ப்ரோட்டீன் ஷீட்டில் தான் இருந்தது. ஆனால் எதில் இருக்கிறதுக்கு உள்ளே போகிற டிஎன்ஏல இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்சார்ப்ஷன் நடந்தது, பெனிட்ரேஷன் நடந்தது, அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் நடந்தது, ரிலீஸ் அதெல்லாம் இங்கே வரல. வெறும் அப்சார்ப்ஷன் கொடுத்துருக்கா,
பெனிட்ரேஷன் கொடுத்துருக்கா. பெனிட்ரேட் ஆன அப்புறமா மேலே இருக்க சூப்பர் நேட்டன் இருக்கா பாருங்களேன், இந்த ப்ரோட்டீன் ஷீட் இதுக்கு பாருங்கள் வைரஸஸ், இதை என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிறத கவனிச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிறத மட்டும் தனியாக பிளெண்டருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பிரித்து வச்சு பார்த்தா இதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது. உள்ளே போச்சு பாருங்களேன், உள்ளே போயிருக்கிறது டிஎன்ஏ, அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. தான் இங்கே கொடுத்துருக்கா பாருங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி டிடெக்டட் இந்த சூப்பர் நேட்டன் மேல் மிதப்பவைகளில் இருந்தது. ஆனால் உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா நோ ரேடியோ ஆக்டிவிட்டி டிடெக்டட் இந்த செல்ஸ். இந்த பாக்டீரியல் செல்லுலையும் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை. புதுசாக லைசிஸுக்கு அப்புறமா வந்த பாக்டீரியாலையும் வைரஸஸ்லையும் இல்லை. இதுதான் அவள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதை தான் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாள். இதை பெருசாக நம்மளுக்கு படித்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ரொம்ப நேரம் உங்களுக்கு சொன்னேன். ஓகேயா, இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டேன். தேங்க்ஸ் லாட். இன்னொரு ½ அன் ஹவர் ஆர் 1 hour கழிச்சு அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். உடம்பை பார்த்துக்கோ, டேக் கேர், வெளியில் அலையாத, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி மாஸ்க்கும் போட்டுட்டு போ, கை கால் வெளில போக வேண்டாம். வெளில போகிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்ததுன்னா வீட்டுக்கு மாஸ்க்கை மாட்டின்னு போ. வீட்டுக்கு வந்த அப்புறமே கையை வாஷ் பண்ணிக்கோ. நான் ஒரு நாளைக்கு 5 to 6 times சொன்னால் இப்போ 10 times கூட வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். இருமுறை சமயத்தில் கூட இருமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஏதாவது உடம்புல இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட உடனே போய் காமிச்சிக்கோங்க. டேக் கேர். நம்முடைய நன்மைக்காக அரசு எடுத்து வருகின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Have a nice evening. Thank you.